அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் பெரியவர், அவர் எனக்காக எளியவனாய் இறங்கி வந்திருக்காருன்னு புரிஞ்சுட்டு இருக்கணும். அதை புரிஞ்சுக்கல, அவனை எளியவன் நினைச்ச உடனே அடுத்த வரிய மாத்திட்டாரே கண்ணன். அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. மாம்னு சொல்லச்சே கூனி குறிகிண்டு சொன்னார். அகம்னு சொல்லச்சே நிமிந்துட்டார். போர் அர்ஜுனா, இனிமே நான் குனியறதெல்லாம் இல்லை, ஒழுங்கா காலில் விழு. அகம் துவா சர்வ பாப்பேபியோ, நான் ஒண்ணுமில்லாத உன்னை, சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் படைத்த நான், ஞானம் இல்லை, சக்தி இல்லை, பிராப்தி இல்லை, பூர்த்தி இல்லை, எதுவும் இல்லாத தவித்து கண்ணீர் விட்டு கையில் இருக்கிற காண்டிபத்தை போட்டிருக்கேன். நீயா என்னை பார்த்து யாருன்னு கேட்கிறாய்? அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னுடைய அனைத்து பாபங்களையும் நான் போக்குகிறேன்னு சொல்லணும்னால் நிமிந்தா தான் அது புரியும். பகவான் நிமிந்து தான் இருக்கணும், அவர் சரணாகதி பண்ணக்கூடாது. பண்ணினத்தை ஏத்துக்கிறது அவர் வேலையை, அவரே சரணாகதி பண்ண போறா. அதனாலதான் அது பலிக்காமலே போயிடுத்து. சரணாகதினா யாருக்கும் பலிக்கும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த ரெண்டு தகுதி இருக்கணும். என் கையில ஒண்ணுமில்லேங்கிற கையை கூப்பணும். போக்கடம் இல்லை, நீ இல்லேன்னுட்டியானா எனக்கு போக்கடம் இல்லை, இப்படின்னு இருந்தால்தான் சரணாகதி பலிக்கும். இந்த ரெண்டையும் நினைவில் கொள்க. அனன்ய சாத்தியே துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. அப்படி சரணாகதி அனுஷ்டித்தவனுக்கு என்ன கிடைக்கும்? குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். அருளோடு பெருநிலம் அளிக்கும்னு இருக்கா? ஒவ்வொன்றா சொல்லி பாருங்க. குலந்தரும் செல்வம் தந்திடும், இதெல்லாம் இந்த லோகத்தை ஐஸ்வர்யத்தை சொல்றது. நாராயண நாமத்தை சொல்லி சரணம் நின்னால் நல்ல குலத்துல குடிப்பிறப்பு கொடுக்கும், கைங்கிறம் கொடுக்கும். செல்வம் தந்திடும், படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும், துயர்களையெல்லாம் போக்கிடும். நீழ்விசும்பொருளும், நீழ்விசும்புங்கிறதா மோட்சம், வைகுந்தம், முக்தி. அதையும் அதே நாமும் சொல்றதுங்கிறாரு. அதனால இந்த லோகத்தினுடைய இன்பத்தை எல்லாம் கொடுக்கும், முக்திங்கிற மீளாத இன்பத்தையும் கொடுக்கிறது. நான் முக்தன் ஆகலாம் அப்படிங்கிற கடைசி தலைப்பு பார்க்க போறோம். முக்தினா உடனே இது ஒரு இடத்துக்கு அர்த்தமாக்கும், வைகுந்தம்னு அர்த்தமாக்கும். சைவர்கள் கைலாசம்னு சொல்லலாம், வைணவர்கள் வைகுந்தம்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம். முதல்ல முக்தினா விடுதலை, மோட்சம்னா விடுதலை. எதிலிருந்துங்கிற கேள்வி வரும் இல்லையா? விடுதலைனாலே எது கட்டி வச்சிருக்கு, எதிலிருந்து விடுதலை? இது சொன்னத்தானே விடுதலைக்கு அர்த்தம். கர்மம் கட்டி வச்சிருக்கு, சரீரம் கட்டுப்பட்டிருக்கும். சம்சாரத்துல திரும்ப திரும்ப ஜனன மரணம்ங்கிறது சுத்தி வருது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஆதிசங்கர பகவத்பாதர் ஒளி செய்யும் போது புனரபி ஜனனம், திரும்ப திரும்ப பிறக்கிறேன், திரும்ப திரும்ப மறிக்கிறேன். இதுக்கு குறுக்க தேவர்கள் வேற அமுதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இனிமே எங்களுக்கு மரணமே இல்லை, அமரத்துவம்னால் அதை பார்த்து நமக்கு ஆசை வந்துடும். நமக்கு அமுதம்லாம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் போய் சொர்க்கலோகத்துல இருந்து திருப்தியாக சுற்றி பார்த்துட்டு நாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் இங்கே தான் வரணும். அங்கிருந்து யாரான மோட்சம் போகலான்னு நினைக்காதீங்க. சொர்க்கலோகம் கோவில்லையே சொர்க்கவாசல்னு போடுவா, அது தப்பான பேச்சு. வைகுந்த வாசல்னு தான் எழுதணும். அது தெரியாமல் ஏதோ பெருமாள் சொர்க்கவாசல் மிதிக்கிறார், நீ போய் சொர்க்கவாசல் மிதிக்கியான்னு. அதுக்கு மிதிக்கணும், சொர்க்க வணங்கினியானான்னு கேட்கணும். அதுக்கு மேலே சொர்க்கவாசல் சொர்க்கவாசலான்னு மிதிக்கிறோன்னு சொல்லிட்டு போட்டோம். இது வைகுந்த வாசலை வேற மிதிக்கிறேன்னு சொன்னோம்னால் அங்கே செல்வதற்கு ஆசைப்படுறோம். கோவிலில் போடச்சேவே எழுதும் போதும் வைகுந்த வாசல்னு தான் போடணும். சொர்க்கம்ங்கிறது சின்ன இடம். சின்ன இடம்னா அது நம்ம பார்க்கச்சே ரொம்ப வசதியான இடமா இருக்கட்டும். ஆனால் வைகுந்தம்ங்கிற மோட்சானந்தத்தோடு ஒப்பிடும்போது ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது பச்சமா மலபோல் மேனி இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் அருளானே. இந்திரலோகத்தை ஆளக்கூடியது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், வைகுந்தத்தை கொடுத்தாலும் வேண்டாம், நாமங்களை சொல்லிண்டே இருக்கேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை. இந்த நாமங்களை சொல்ற இச்சுவை. இது தவிர யான் போய், அவர் போறதுல விருப்பமே இல்லை, அது எவ்வளவு விழுக்கிறார் பாருங்க. இது தவிர யான் போய் அச்சுவை வேண்டவே வேண்டானா பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானே. இந்த சுவை இங்கேயே அனுபவிச்சுவேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுதான் அந்த சுவைக்கே உண்டான ஏற்றம். அதில் விடுதலைன்னா எதிலிருந்து? சம்சாரத்திலிருந்து, ஜனன மரணத்திலிருந்து விடுதலை, சரீர சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுதலை, கர்மங்கள்லேருந்து விடுதலை. இது விடுதலை. விடுதலைன்னு சொல்றச்சேவே அனிஷ்டம் தொலைகிறதுன்னு மட்டும்தானே கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் ரெண்டு வேணும். அனிஷ்டம் பிடிக்காதது துக்கம் கொடுக்கக்கூடியது தொலையணும். தொலைஞ்சிட்டா போருமா? 4 மாசமா அஜீர்ண வியாதி, போகாத வைத்தியர் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, சரியா போச்சு. என்னமோ தெரியல, புரட்டாசி மாதம் வந்தது, திருவாங்கமுடையான அனுகிரகம் போல் இருக்கு, என் வயத்து வலி சரியா போச்சு. அப்புறம் வயத்த வலி போகிறது மட்டுமா நமக்கு லட்சியம்? வயத்த வலி போன பிற்பாடு புளியோதர சக்கரமங்கள் வேணும், அதுதான் லட்சியம். இவர் அஜீர்ணம் போச்சு அஜீர்ணம் போச்சுன்னு சாதமே இல்லைனால்
அப்புறம் எத்த சாப்பிட்றது? அதுதான் இஷ்ட பிராப்தின்னு சொல்லுவார்கள். ஒன்று அனிஷ்டம் போகிறது, இன்னொன்று இஷ்டம் கிடைக்கிறது. சம்சார சம்பந்தம் தொலைந்தது, சரீரம் தொலைந்தது, ஜனன மரணம் தொலைந்தது, கர்மம் தொலைந்தது, எல்லாம் அனிஷ்டம் தொலைஞ்சது. அனிஷ்டம் தொலைஞ்சதுக்காக ஒரு மனுஷன் சந்தோஷப்பட்டு விட முடியுமா? இஷ்டம் கிடைத்தா தான் சந்தோஷப்பட முடியும். அதனாலதான் முக்திங்கிற சொல் முழுமை பெற வேண்டுமானால், அந்த சொல்லுக்கு நிறைவான அர்த்தம் கிடைக்கணும்னால் விடுதலேன்னு மட்டும் அர்த்தம் பண்ணா போறாது. விடுதலைன்னா எதுலேருந்துன்னு பார்த்துட்டோம். விடுதலை அடைஞ்சு சரி விடுதலை, அப்புறம் அது சிறைச்சாலையில் 2 வருஷமா இருந்தார் சுவாமி, ரொம்ப வாடின்னு இருந்தார். பார்த்து சரி போனா போயிட்டு வாங்க, போண்டு வாங்க அப்படின்னு விடுதலை. நீங்கள் ஏதோ இப்போ சுதந்திர தினம் வந்தது, யாருக்கோ பிறந்த நாள் வந்தது, போயிட்டு வாங்கன்னுட்டா வெளியில் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எத்தனை வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அவனுக்கு மறுவாழ்வு நிலையெல்லாம் வச்சிருக்கா, வேலை கொடுப்பா, அவனை எப்படி சீர்திருத்தணும்னு பார்ப்பா. அதுதான் இஷ்டப்பிராப்தி. இங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னுட்டா இதை விட நான் உள்ளே இருந்திருப்பேனேன்னுடுவான். அதனால விடுதலை மட்டும் பிரயோஜனப்படாது, விடுதலை அடைந்தவனுக்கு இஷ்டம் கிடைக்க வேண்டும். அது எது? இது 2வது படிக்கட்டு. முதல் படிக்கட்டு அனிஷ்டம் தொலைதல், 2வது படிக்கட்டு இஷ்டம் கிட்டுதல். அந்த இஷ்டம் எதுங்கிறதான் கண்ணன் பல மார்க்கங்களா பிரிச்சு சொல்றார். 8வது அத்தியாயம் வந்தது. இந்த 2 மார்க்கங்கள் இருக்கு அர்ஜுனா. சுக்ல கிருஷ்ண கதிஹேதே ஜெகத சாஸ்வதே மதே. இந்த ஜெகத்துல சாஸ்வதமா நான் 2 பாதை வச்சிருக்கேன், 4 போற இடம் வச்சிருக்கேன். கர்ப்பகதி, யாமியகதி, தூமாதிகதி, அர்ச்சிராதிகதி. 4 கதி. யாருக்கு உயிர் போனாலும் இந்த 4ல் ஒன்றில் போயே ஆகணும். ஒருத்தனுக்கு உயிர் பிரியறதுனால் இந்த 4 மார்க்கத்தில் போனதெல்லாம் கட்டோபனிஷத்திலே நச்சிகேதஸ் யமதர்மராஜன் 2 பேரும் பேசிக்கிறா. ஓஹோன்னு கதை. கதை எல்லாம் இருக்கிறத பற்றியே கதை இல்லை. இந்த ஆத்மா புறப்பட்டுட்டான் பாருங்க, இதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தித்தேகே நாயமஸ்தீதி சைக்கே. அப்புறம் இருக்குங்கிறா, இல்லைங்கிறா, போறாங்கிறான், போலேங்கிறான், எங்க போறான் அப்படின்னு யமன் வாசல்ல போய் நின்று நச்சிகேதஸ் கேட்கறான். அவனுக்கு பெரிய உபதேசம். யமனை பார்த்தாலே நமக்கு நடுங்கிறது. அவங்ககிட்ட இவன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இந்த சின்ன பிள்ளை போய் அவன் வாசல்ல நின்று இவன் வந்த அன்னைக்கு பார்த்து யமதர்மராஜன் எங்கேயோ 3 நாள் ஊருக்கு போயிட்டான். அவருக்கு ஏதோ சுற்றுப்பயணமா என்னன்னு தெரியல. ஊருக்கு போறவன் 3 நாள் கழிச்சு வந்தான். அவன் வாசல்ல காத்துந்தான். பிள்ளை, எதுக்கு நீ என் ஊருக்கு வந்திருக்க? நான் ஊருக்கு வந்ததெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு இந்த பிள்ளை திருப்பி கேட்டான். அவன் கேட்டதுதான் அது. உலகத்திலே புறப்பட்டுட்டா ஆத்மா இங்கே போறதுங்கிறா, அங்க போறதுங்கிறா, எங்கேயோ போறதுங்கிறா, இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், சரீரம் என்னாகும், ஆத்மா என்னாகும், இதெல்லாம் எனக்கு நீ சொல்லுனால் பெரிய கதை. அப்ப 4 மார்க்கம் சொல்லப்படுறது. முதல்து கர்ப்பகதி. கர்ப்பகத்தினாலும் விடுதலை. எதிலிருந்து? இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த பிறவியிலிருந்து விடுதலை. அவ்வளவுதான். இப்ப நான் 4 விடுதலை சொல்ல போறேன். 4மே விடுதலை தான். ஆனா 4 வெவ்வேறு மாதிரியான விடுதலை. முதல் விடுதலை இந்த பிறவியிலிருந்து விடுதலை முடிஞ்சுது. அப்ப எங்க சுவாமி போறீர்னால் அடுத்த கர்ப்பம். இந்த மாதாவுடைய கர்ப்பத்துல பிறந்து வாழ்ந்து ரொம்ப நன்னா வாழ்ந்தாயிடுத்து. இனிமே பாக்கி இருக்கிற காலத்தை என்ன பண்றது? இன்னும் நான் அடுத்த பிறவிக்கு போனோமோ இல்லையோ, அதனால இன்னொரு கர்ப்பத்துக்குள்ள போய் புகுந்துருவேன். பஞ்சம்யா ஹுதாவாப புருஷவசசோ பவந்தின்னு உபனிஷத் சொல்றது. பஞ்சாக்னி வித்யா பிரகரணம்னு பெரிய விசாரம் பிரம்மசூத்திரத்துல. 5 நிலைகள்ல இவன் சக்கையா பிழிஞ்சு அடுத்த மாதா கர்ப்பத்துக்கு போடுவான். இதுக்கு கர்ப்பகத்தின்னு பேர். அதுக்கப்புறம் இது இந்த பிறவிலே இதே பூமண்டலத்திலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊரு, இந்த அது எந்த தீபமா கூட இருக்கும், இந்த பூமண்டலத்துக்குள்ள இந்த கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போயிட்டா இன்னொரு பிறவி. அப்புறம் 2வது இல்லை இங்க இந்த மனுஷ லோகத்திலே பிறக்கல. அவர் ஓஹோன்னு பாபம் பண்ணிவிட்டார், இல்லை ஓஹோன்னு புண்ணியம் பண்ணிவிட்டார். இந்த 2த்தினால எங்க போவார்? ஒன்றுத்துக்கு யாமியகத்தின்னு பேர். ரொம்ப பாபம் பண்ணியிருந்தார்னால் யமனுடைய பட்டணமான நரகத்துக்கு போக்கும் கதி, அதை நோக்கி கூட்டி போற கதி யாமியகத்தின்னு பேர். இன்னொன்று ஓஹோன்னு புண்ணியம் பண்ணியிருக்காருனால் சொர்க்கத்துக்கு போகலாம், சந்திரலோகம் போகலாம், சூரியலோகம் போகலாம், எங்கேயும் போகலாம். அதுக்கெல்லாம் கதி தூமாதி கத்தின்னு பேர். அப்படின்னு அந்த மார்க்கத்தில் ஆரம்பத்துல தூமம்ங்கிற புகை மண்டலம் இருக்கும். அந்த மண்டலத்து மூலம் போறது. அது என்ன உணர்த்தது? போறவன் திரும்பி வர போறான்னு உணர்த்தது. இப்ப கீழே சொன்ன 3 கதி, கர்ப்பகதி இங்கேயே மாற்றி பிறக்கிறது. அடுத்தது யாமியகதி, ரொம்ப பாபம் பண்ணவன் நரகத்தை நோக்கி போறது. அதுக்கப்புறம் தூமாதி, நல்ல லோகத்துக்கு போவார், வசதியான லோகத்துக்கு போவார், போனவன் திரும்பி வரணும். ஆக மொத்தத்தில் இந்த 3 மார்க்கத்துல போனவனா அடிபட்ட பந்து போல திரும்பி வந்துடுவோம். க்ஷீணய புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி. நரகத்துல போய் நம்ம அனுபவம் முடிஞ்சுடுத்துனாலும் பாப்பம் முடிஞ்சது, திரும்ப பூமண்டலத்துக்கு வந்துடுவோம். சொர்க்கத்துக்கு போய் அனுபவத்தை முடித்தாலும் அது முடிஞ்சதுன்னா திரும்பி வந்துடுவோம்.
அதான் கர்மத்தை தொலைச்சிருப்பேனே சுவாமி, ஏன் திரும்ப வரேன்னு கேட்பேள். பெரிய மூட்டை தான் இருக்கே, கையில அகப்பேல எடுத்த கர்மத்தை தானே தொலைச்சிருக்கேன், ஜாக்கிரதையா பெரிய மூட்டை வச்சிருக்கேனே, அதுல இன்னொரு அகப்பை எடுத்து இந்தா அனுபவிச்சுட்டு வரணும், இன்னும் 10 பிறவி படுத்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால இது ஒன்றும் முடிய போறதே இல்லை. சுழலா இந்த சில இடத்துல நீரூற்று வச்சிருப்பா பாருங்க, தெருக்கோடி இருக்கே நார்ச்சந்தி, நார்ச்சந்தியில் அழகா அலங்காரத்துக்காக நீரூற்று வச்சிருப்பான். வெளியிலேருந்துலாம் உத்திரும் ஜலம்லாம் கொண்டு கொட்டுறதே இல்லை. அதில் ஒரு சின்ன யந்திரம் வச்சுருக்கோம், கீழேந்து ஜலம் மேலே போகும், அந்த ஜலம் அதுலேயே கொட்டும், அந்த ஜலம் அங்கேயே போகும், அந்த தண்ணீர் அங்கேயே வரும். இதே தான் நம்ம வாழற வாழ்க்கை. இங்கேருந்தே எடுத்துப்போம், கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவோம். ஏத்தச்சால் பார்த்துருக்கீங்களா? விவசாய நிலம் பார்த்த வாழ்க்கை அந்த நாள்லலாம் ஏத்தச்சால் வச்சுருப்பா. நடுவில் ஒரு பெரிய கொம்பு இருக்கும், அதுக்கு குறுக்க ஒரு கம்பு வச்சுருப்பா, இந்த பக்கம் ஒரு அண்டா ஆட்டம், ஒரு பெரிய மரத்தில் ஒரு பாத்திரம் இருக்கும், மேலேயே ஒருத்தர் நடப்பார். அவர் அதுக்கு மேலே நடந்தால் இது இப்படி போய் முக்கி எடுத்துக்கும், அவர் இப்படி மாற்றி நடப்பார். அப்போ இதை எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் கொட்டும். இதே மாதிரி தான் நம்ம பண்ணுறது. மனித லோகத்துக்கு வந்து மொத்த பாவ புண்ணியங்கரையும் அள்ளிக்கிறோம். அள்ளிண்டா இந்த பாவத்துக்கு பயனா நரகத்துக்கு போய் அனுபவிக்கணும், கொட்டு. புண்ணியத்துக்கு பயனா சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கணும், கொட்டு. கொட்டி முடிச்சாச்சுன்னா திரும்ப வர வேண்டியதானே. அதனால க்ஷீணிய புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தின்னு ஒரு சுழல் இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கோம். இது 3 லோகமும் திரும்பி வர்றது. கர்ப்பகதி, யாமியகதி, தூமாதிகதி. இந்த 3ம் போரும் ஆச்சு. இனிமேல் எனக்கு வேண்டாம் சுவாமி, எத்தனை நாள் இந்த மாதிரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறி கண்டீர் போரும் அப்படின்னு ஓ உலகினது இயல்வே, எத்தனை நாளும் பழுதே பல பகலும் போயினா என்று அஞ்சி அழுதேன் தொழுதேன் உன்னை, பல காலம் தொலைத்ததுன்னு பயந்துட்டேன். இனிமே எனக்கு வேண்டாம். எந்த மார்க்கத்தில் போனால் நான் திரும்பியே வரமாட்டேனோ அந்த மார்க்கத்தை காட்டு. எந்த லோகத்துக்கு போயிட்டா நான் திரும்பியே வரமாட்டேனோ அந்த லோகத்தை கொடு. இதுதான் நான் முக்தின்னு நம்புவேன் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் வந்தது. முதல்ல கர்ப்பம்னு சொல்லச்சே எதுலேருந்து விடுதலை? இந்த பிறவியிலேருந்து. சொர்க்கம்னு சொல்லச்சே எதுலேருந்து விடுதலை? இந்த சம்சாரத்தில் இந்த பிறவியில் அனுபவிக்கிற துக்கத்திலேருந்து விடுதலை. போனால் ஓஹோன்னு அனுபவிப்போம் இல்லையோ, அதனால சொர்க்கம். நரகத்துக்கு போனால், அதாவது யாமிய மார்க்கத்தில் எதுலேருந்து விடுதலை? இந்த சம்சாரத்திலே பாபத்தை சேர்த்துட்டே இருந்தேன் இல்லையா, நரகம்னு சொன்ன உடனே இந்த பிறவி முடிஞ்சு போச்சே, அதனால இப்போ பாபத்தை சேர்த்துன்னு இருக்கிறதுலேருந்து விடுதலை. நரகத்துக்கு போய் பாவம் சேர்க்க முடியாது. நரகத்தில் பாவத்தின் பயனை அனுபவிக்கத்தான் முடியும். அதை அனுபவிக்கிற பூமியை தவிர சேர்க்கிற பூமி இல்லை. ஒரு விதத்தில் நம்ம பூமியை விட நரகம் வசத்தின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாம், இப்படி கூடவா சொல்வீர், அநியாயமாக சொல்றீர்னால்? ஆமாம், நிச்சயமாக சொல்லுவேன். அங்கே போனால் சேர்க்க முடியாது, இங்கே சேர்க்கலாமே. சேர்க்கிற இடத்துல ஜாகிரதையாக இருக்கணுமா, தொலைக்கிற இடத்துல ஜாகிரதையாக இருக்கணுமா? சேர்க்கிற இடத்துல தான் ஜாகிரதையாக இருக்கணும். அங்கே போனால் தான் நல்ல வேளை கர்மம் தொலைய போகிறதே. பாபத்தை தொலைக்கிறதுக்கு நரகத்துக்கு போகிறேன். இங்கே இருந்தால் தான் எதை எங்கே தொலைக்க போகிறேனா, சேர்க்க போகிறேனா, நல்லது பண்ணுவேனா, கெட்டது பண்ணுவேனா, எதுவும் தெரியல பாருங்க. இது 3 லோகம். கடைசி 4வது மார்க்கத்துக்கு அர்ச்சிராதின்னு பேர். அர்ச்சிஸ்ன்னு சொன்னால் ஒளி. அர்ச்சிராதினால் ஒளி உலகத்தை முதல் உலகமாக கொண்டது. தூமாதின்னு சொன்னால் இருட்டை முதலாக கொண்டது. அர்ச்சிராதினால் ஒளியை முதலாக கொண்டது. யார் ஒருத்தன் அர்ச்சிராதி மார்க்கத்தால் போகிறானோ அவன் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு உபனிஷத்து சொல்றது. நச்ச புனகா ஆவர்த்ததே, அவன் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. ஆவர்த்தனம்னா திரும்புதல். இதை கண்ணனும் கீதையில சொல்றார். ஆப்ரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே துக்காலயம் அசாஸ்வதம். துக்கத்துக்கு இருப்பிடமாய், அசாஸ்வதம் நிலை நில்லாததாய், எப்போதும் மாறுவதான இந்த சம்சாரத்தில் எத்தனை நாள் இருக்க போறே? என்னை பற்று. பிரம்மபுவனான் லோகாக, பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போறவன் திரும்பி வந்துடுவான்.